துடைக்காம எடுத்துட்டு போலாம்? வாசல்ல அனாதையா கிடக்குது, ஒரே டஸ்ட். நான் தொடச்சேன், உங்களுக்கு என்ன? ஊரா வீட்டு சொத்து தானே. எங்க எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? டெய்லி அதே இடத்துல தான் நிப்பாட்டுறேன். அப்பெல்லாம் இல்லாத நோ பார்க்கிங், இப்ப என்ன? இல்ல கேக்குறேன். Under the section 42A and 42B. என்ன ரூல்ஸா? நீங்க ரூல்ஸ் படி தான் இருக்கீங்களா? யூனிஃபார்ம் எங்க சார்? இது என்ன தாடி? கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைப்பா? எங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும். சித்த அப்படி போய் உட்கார்றேடா. என்னது உட்கார்றேடாவா? என்னம்மா, என்ன வேணும்? அவன் போலீஸே இல்லம்மா, சும்மா ஹெல்ப்புக்காக வச்சிருக்கோம். யோ அமல்ராஜ், சாவியை கொடுத்து விடியா? பாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தனா, வாசல்ல வண்டி தூசு பிடிச்சு ஓனி கடந்தது. அப்புறம் வந்ததே கோவம், விறுவிறுன்னு உள்ள போனேன். இன்ஸ்பெக்டர் இல்லையா? பாட்டி, அங்க ஒரு ஆளு நடுவுல சேர் போட்டுட்டு உட்கார்ந்திருந்தான். விட்டேன் ஒரு விடு. ஆடி போயிருப்பானே. இல்ல பாட்டி, நான் அவ்ளோ கத்துறேன், அவன் நிமிர்ந்து கூட பார்க்கல பாட்டி. உனக்கு கோவம் வந்திருக்குமே. வந்துச்சே. ஹலோ, நீ எப்படி என் வண்டி எடுத்து போலாம்? விட்டேன் ஒரு சவுண்ட். அதுக்கு ஒரு ரூல்ஸ் பேசுறான் பாட்டி. அந்த செக்ஷன் 41A 42B 42C அப்படி இப்படி பேசுறான் பாட்டி. உனக்கு தான் செக்ஷன்லாம் தெரியுமே, அள்ளி விடுறதானே. விடுவேனா? ஆஸ் a policeman நீ ரூல்ஸ் படி நடந்துக்கிறியா? தொப்பி இல்ல, யூனிஃபார்ம் இல்ல, தாடி வளர்க்கற, நீ ரூல்ஸ் பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்டேன் பாட்டி. திடீர்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா இன்ஸ்பெக்டர் வராரு. அவர்ட்ட சொல்லிருக்கலாமே. சொன்னேனே. என்ன சொன்னார்? அவன் போலீஸே இல்லையா பாட்டி. அப்புறம் சும்மா அங்க எங்க போறதுக்கு உதவியா இருக்கானா. அப்படின்னா அவன் ஒரு எடுபடி. என்னடி இது பாட்டி? இது அவன் வேலைதான், இது அவன் வேலைதான் பாட்டி. குள்பாட அடிச்சு பத்துடா, மாட்டினா பிரிச்சு நஞ்சிருவாங்க. சரிஞ்சிச்சுடா சாம்பராயா. மாட்டிட கூடாது, வேமா போடா, வேமா போடா. ஐயா அம்மா சிக்குச்சுடா சிறுத்த. ஏய் வாடா. விடியா, அதான் வாரம்ல. ஐயா இருக்காரா? எந்த ஐயா? எங்க கிட்டே வா, நடுறேன். அதான் நடப்பம்ல. சார் சார், இவன் தான் சார் பஸ் ஸ்டாண்ட்ல என் பையன் எடுத்துட்டு போனா. ஐயா சட்ட ஒழுங்குல எதுவும் பிரச்சனையா? கொக்கிய கூப்பிட்டு. இவர் யாருன்னு தெரியுதா? எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு. இவன் போய் சொல்றான் சார். ஐயா ஞாபகம் வந்துருச்சு, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். இவர்ட்ட இருந்து என்ன எடுத்துட்டு போனேன்? ஐயா அன்னைக்கு நைட்டு டைம் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா வந்து படுத்து கிடந்தாப்புல. களவாணி பேவுலைய ஊரு, அது உங்களுக்கே தெரியும். நம்பிக்கையா இருக்கட்டுமேன்னு கொக்கி கொண்டு வந்து. எங்கடா அது? அடி ஆத்தோய், கொக்கி அடி தாங்க மாட்டேன். அவர் விட்டு சொத்து இதுதான், இந்தாங்க. இந்த சொத்தை பறிமுதல் பண்ணவாயா பாரா போட்டு அலைஞ்சிய? ஐயா ஐயா, என்ன இன்ஸ்பெக்டர், என்ன பண்றே? நான் கூட்ட கம்ப்ளைண்ட் என்னாச்சு? சேட்டு உட்காருங்க. சைக்கிள் தானே? அரே சைக்கிள் தானே சாதாரணமா சொல்லாதே. அது என்னோட செல்ல பேரன் புச்சி சைக்கிள். ராஜஸ்தான் மந்திர் மே 3 தடவை போய் கும்பிட்டு பிறந்தது என் செல்ல புச்சி. ஞாபகம் வச்சுக்கோ. அதே சைக்கிள் தான் வேணும்னு புச்சி அடம் பிடிக்குது. இந்த சேட்டு ஃபீலிங் புரியுமா உனக்கு? இன்னும் 2 நாள்ல கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன். அரே இன்னும் எத்தனை நாள்? நான் யார்? ராம் லோகியா ஜீவன் லால் சேட். சேட் நடக்குது. சரி, என் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அது வச்சிருக்கியா? கேட்டா சைக்கிள் கேஸ் தானேன்னு சொல்றேன். அரே உனக்கு அது சாதாரண சைக்கிள், ஆனா எனக்கு அது உயிர். இந்த சேட்டு தேடிதான் எல்லாம் வரும். ஆனா நான் உன்னை தேடி வந்திருக்கேன். எத்தனை தடவை வந்திருக்கேன்? நீ எந்த ஆக்ஷனும் எடுக்கல, கண்டுக்கவே இல்லை. இன்னும் 10
நான் யாருன்னு காட்டுறேன். போங்க ஐயா, அந்த கம்பெனியில தேடி பாருங்க. ஹலோ சார். எஸ் சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். என்ன கேஸ் தெரியல? தெரியும். ஒத்துக்கிறியா? 15 நாள் ரிமாண்ட். சாமி, கடைசியில உங்களையும் உள்ள தள்ளிட்டாங்களா? பாவத்தை சுமக்க போறாங்க சாமி. சும்மா வாங்க சாமி, எல்லாம் நம்ம ரூமு தான். வந்து உட்காருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் பயப்படுறிய? உட்காருங்க சாமி. அட உட்காருங்க சாமி. எதுக்கு சாமி கூட்டு வந்தாங்க? எதுவும் தனியா ஆசிரமம் ஓபன் பண்ணி ஆட்டைய கட்டைய போட்டீங்களா? பின்ன இன்ஸ்பெக்டர் பாவம், ஒரு கேஸ்ல அக்யூஸ்ட் கிடைக்கல. அதுக்கு உங்களுக்கே ஆப்பா? என்ன சாமி அங்கேயே பாக்குறீங்க? இருக்கிறதும் இங்கதான், போறதும் இங்கதான். தாராளமா போங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனா சத்தம் இல்லாம போங்க. மேல கீழே தெரிச்சிடாம நான் இடத்த மாத்த முடியாது. இவர் யார் தெரியுமா? மிஸ்டர் பழைய கஞ்சி. ஹலோ, நைஸ் மீட்டிங். ஆமா, இரு நாட்டு தலைவரும் கை கொடுக்குறாங்க. இதை போட்டோ எடுத்து பிரேம் போட்டு இங்க மாட்டி வைப்போம். போடா. அவர் பேங்க்ல பெரிய ஆபீசரு. பேங்க்ல ஒரு நல்லெண்ணெய் நடவடிக்கை எடுத்தாரு. அதுக்கு பிடிச்சாந்து உள்ள போட்டாங்க. ஏன்னா பேங்க்ல பணம் வச்சிருந்தா கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்கன்னு வீட்டுல பத்திரமா எடுத்து கொண்டு போய் வச்சிருக்காரு. இது புரியாம போலீஸ்காரங்க இவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. பதவி போன ஏக்கத்துல பதறி போய் இருந்தாரு. எனக்கு வேற அசிஸ்டன்ட் இல்லைன்னு நான் பதவியை கொடுத்து தொழில ஜாயிண்ட் பண்ணி விட்டேன். கவலைப்படாதீங்க சாமி, 15 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு அசதியா இருக்கு, படுங்க, நானும் படுக்கிறேன். ஓகே, போத்துடா உன் கம்பளிய. வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிரது ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னோ. இது வேற இம்சையா சாமி? உங்க வாலிமை கம்மி பண்ணுங்க. புருஷ பிராண பிராணத இன்னும் கொஞ்சம். ஹிரண்ய ஓகே. சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜ.